இன்றைக்கி நம்ம ரவா லட்டு செய்ய போகிறோம். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கணும். ஒரு 2 கப்பு ரவை போட்டுக்கிறோம். நெய் ஊற்றி ரவை நல்லா வறுக்கணும். இதே மாதிரி ஸ்டவ்வு கொஞ்சம் வறுத்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதும் மறுபடியும் வறுக்கணும். அது மாதிரி 3 முறை வறுக்கணும். அந்த பச்சை வாசனை அப்போ தான் போகும். ரவையோட வாசனை நல்லா வறுக்கணும். 2 கப்பு ரவை எடுத்தோம். இப்போ 2 கப்பு சுகர் வந்து எடுத்துக்கிறோம். 1 கப்பு 2 கப்பு சுகர் எடுத்துக்கிறோம். சுகரில் ஒரு 5 ஏலக்காய் போடுறோம். 6 ஏலக்காய் போடுறோம். இப்போ நெய்யில் பொரிச்ச திராட்சையும் முந்திரியும் மிக்ஸ் பண்ணுறோம். ஆனால் இதில் மிக்ஸ் பண்ணோம். ஏலக்காவும் சுகரும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். கொஞ்சம் காய்ச்சின பால் ஒரு பக்கமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணோம். இப்போ லட்டு பிடிக்கும்.